வணக்கம். மே 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 20ஆம் தேதி நிஃப்டி 1% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 24,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 6,700 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 21ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: இண்டஸ்இண்ட் பேங்க், ஓஎன்ஜிசி, இண்டிகோ ஏர்லைன்ஸ், நால்கோ, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்விஎன்எல், இர்கான் இன்டர்நேஷனல், என்டிபிசி கிரீன் எனர்ஜி, கோல்கேட், ஆயில் இந்தியா, மேன்கைண்ட் ஃபார்மா, விஏடெக் வபாக், பிரின்ஸ் பைப்ஸ் மற்றும் ஸ்டவ் கிராஃப்ட். பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸ்டவ் கிராஃப்ட். நேற்று நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் விழுந்ததற்கு எக்கனாமிக் டைம்ஸில் 6 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று மே 20ஆம் தேதி 1% நிஃப்டி குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 6 காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மூடிஸ் யூஎஸ்ஏ உடைய கிரெடிட் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. யூஎஸ் மார்க்கெட் அதற்கு நேற்று ரியாக்ட் பண்ணது ஃப்ளாட்டாக தான் ரியாக்ட் ஆகுது. நேற்று இல்லைங்க, முந்தா நேற்று ரியாக்ட் ஆனது ஃப்ளாட்டாக தான் ரியாக்ட் இருந்தது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் விழுந்ததற்கு ஒரு காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது மூடிஸ் யூஎஸ்ஏ உடைய கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் தான். மே 19ஆம் தேதி, அதாவது நேற்று விழுந்தது, அதற்கு முந்தின நாள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடப்பு ஆண்டில் இயர் டு டேட் 1.09 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க எஃப்ஐஐ. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. இயர் டு டேட் 2.3 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. மூன்றாவது காரணம் சொல்லியிருப்பது ப்ராஃபிட் புக்கிங். அது எப்போ சீஸ்ஃபயர் அறிவித்தாங்களோ, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு சீஸ்ஃபயர் அறிவித்தாங்களோ, அதிலிருந்து 4% அதிகரித்தது நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ். அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 4வது காரணம் சொல்லியிருப்பது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் செல்லிங் நடந்திருக்கு. குறிப்பாக சில ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க: ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி மற்றும் பஜாஜ் ஃபினான்ஸில் கொஞ்சம் செல்லிங் அதிகமாக இருந்திருக்கு. கடைசி காரணம் டெக்னிக்கலாக மன்னிக்கும் 5வது காரணம் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க. 24,700 இம்பார்ட்டன்ட் லெவலாக கருதுறாங்க. அதற்கு கீழே போய்கிட்டு இருந்ததுன்னா 24,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக 6வது காரணம், கோவிட் கேஸஸ் சில நாடுகளில் அதிகரிக்குது. குறிப்பாக நம்ம பார்த்தது சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங், சைனாவில் எல்லாமே இப்போ மறுபடியும் கேசஸ் அதிகரிக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் 6வது காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. பருவமழை முன்கூட்டியே வரும். இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்ததாங்க. ஐஎம்டி மறுபடியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்ன பார்த்த செய்தியில் மே 27ஆம் தேதி பருவமழை கேரளாவில் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தான் துவங்கும். அது இந்த வாட்டி மே 27ஆம் தேதி துவங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் என்ன அப்டேட் ஐஎம்டி கொடுத்துருக்காங்கன்னா, மே 25ஆம் தேதியே துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி துவங்குச்சு அப்படின்னா 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு இவ்வளோ முன்கூட்டியே வருவது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். டெல்லி அரசு மானியத்திற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ்க்கு 30,000 ரூபாய் வரைக்கும், அதாவது 3 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குவதற்கு அரசு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு இதே போல ஒரு மானியம் கொடுக்குறாங்க. ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ்க்கு பிஎம் சூர்யாகர் யோஜனா கீழே 78,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குறாங்க மத்திய அரசு. இப்போ டெல்லி அரசு 30,000 ரூபாய் மானியம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கேபிஆர் மில்லுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாக் டீலில் 3.2% ஸ்டேக் வரைக்கும், அதாவது 1.08 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 1,196 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கலாம்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. கோல் இந்தியா பத்திரிகையில் செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய 2 நிறுவனங்கள் ஐபிஓ குறித்தான அப்டேட் உறுதி செய்திருக்கிறாங்க. 2 நிறுவனங்களுடைய ஐபிஓ வேலைகள் துவங்கி இருக்கிறாங்க. எந்த 2 நிறுவனங்கள்? பாரத் கோக்கிங் கோல் மற்றும் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட்டுடைய டிஆர்ஹெச்பி இப்போ ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. டிஆர்ஹெச்பின்றது டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் உடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க கோல் இந்தியா.
டிவிஎஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்களுடைய புது எலக்ட்ரிக் 3 வீலரை அறிமுகம் செய்கிறாங்க. கிங் இவி மேக்ஸ் 2.95 லட்சம் ரூபாய்க்கு. இதோடைய மைலேஜ் அதாவது சிங்கிள் சார்ஜில் 179 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 80% சார்ஜ் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 2.25 மணி நேரம் ஆகுதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.50. Q4க்கான வருவாய் 2429 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 376 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ஜேகே டயர் டிவிடெண்டாக ₹3 அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான நெட் ப்ராஃபிட் 97 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% விழுந்திருக்கு. ரெவென்யூ 3758 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து CNBC TV 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல் ஃபண்ட் ரைசிங்கான அப்டேட். ஓவர்சீஸ் ஃபண்ட் ரைசிங் வழியாக $3 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026ற்கானது. மார்க்கோலைன்ஸ் பேமெண்ட் டெக்னாலஜிஸ் புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வாரணாசி அவுரங்காபாத் NH2 டோல்வே பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. நசாரா டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. UK நிறுவனமான கர்வ் கேம்ஸ் அவங்க வாங்குறாங்க 247 கோடி ரூபாய்க்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹8. Q4க்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கன்சாலிடேட்டட் பேசிஸில் 10,304 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 120% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 465 கோடி ரூபாய். இதில் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினும் அடங்கும் 250 கோடி ரூபாய். அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 379% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன வருடம் இதே காட்டில் 97 கோடி ரூபாயாக இருந்தது. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்த ஒரு கான்ட்ராக்ட், அதோடைய மதிப்பு 253 கோடி ரூபாய். ஹிண்டல்கோ குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5. நெட் ப்ராஃபிட் 1561 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 25,116 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. டாரன் ஃபார்மா ₹6 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 20. நெட் ப்ராஃபிட் 498 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2959 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. கிளாண்ட் ஃபார்மா ₹18 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 14,249 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,865 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 3% வீழ்ச்சி. குவார்டர் ஆன் குவார்டர் 9% விழுந்திருக்கு. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ₹4 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கன்சாலிடேட்டட் பேசிஸில் 1,633 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 114 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. வோடஃபோன் ஐடியா தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னே நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம், பத்திரிகையில் செய்தியாக நம்ம பார்த்துருந்தோம். சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரிச்சிட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை. மறுபடியும் ஒரு கோரிக்கை கொண்டு போயிருக்கிறாங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது பத்திரிகையில் செய்தி பார்த்துருந்தோம். இப்போ உறுதி செய்திருக்கிறாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வோடஃபோன் ஐடியா தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎல்எஃப் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க 17,000 கோடி ரூபாய்க்கான ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸாக அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க நிதியாண்டு 2026. ஷங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. மே 16 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹3. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் 17 அதோடைய ரெக்கார்ட் டேட். பேர்ல்பூல் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5. நெட் ப்ராஃபிட் 119 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 54% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2,005 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. HT மீடியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 20% அதிகரித்தது. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். CNBC TV 8லேருந்து கிடைத்த டேட்டா, Q4க்கான ரெவென்யூ 514 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் 41 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.2 கோடி ரூபாய் மட்டுமே நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 26 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.5 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது. மார்ஜின்ஸ் 4.98% இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.32% இருந்தது. ஏர்டெல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கூகுளுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பின் அடிப்படையில் ஏர்டெலுடைய போஸ்ட்பெய்ட் மற்றும் வைஃபை கஸ்டமர்ஸ்க்கு கூகுள் ஒன் கிளவுட் ஸ்டோரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏர்டெல். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னவே டிவிடெண்ட் அறிவித்தது தான் ₹1.80. அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 4.
பாரஸ் டிஃபென்ஸ் குறித்தான அப்டேட். அவங்களுடைய சில ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்க வந்து ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்க. குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5. Q4க்கான டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹72 கோடி. போன வருடம் இதே குவார்டரில் ₹25 கோடி இருந்தது. ரெவென்யூ ₹1992 கோடி. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 டிவிடெண்டும் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. முதல் டிவிடெண்ட் 50 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் May 26. மற்றொரு டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க 55 பைசா. ஸ்பெஷல் டிவிடெண்ட் 10 பைசா அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவித்ததற்கான காரணம் வந்து கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு நிதியாண்டு 2025. அதனால கூடுதலாக ஸ்பெஷல் டிவிடெண்ட் 10 பைசா அறிவிச்சிருக்காங்க பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ். டேட்டா பேட்டர்ன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 2300, புது டார்கெட் 3700. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க நுவாமா இந்த டார்கெட் ப்ரைஸை உயர்த்தியதற்கு? அடுத்த 2 ஆண்டில் சில விஷயங்களை பார்க்குறாங்க. 18லேருந்து 24 மாதத்தில் 2000லேருந்து 3000 கோடி பைப்லைனில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 கூடிய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவாக கருதப்படுது. ஆர்டர் இன்ஃப்ளோ 1000 கோடி. ரெவென்யூ growth 20லிருந்து 25%, ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் 35லிருந்து 40% இருக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிதியாண்டு 2026க்கானது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்த 2லிருந்து 3 ஆண்டிற்கு ₹150 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 12 அனலிஸ்ட் டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 11 பேர் பை ரெக்கமெண்டேஷன், ஒருத்தர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சராசரியாக ஆவரேஜ் பார்க்கும்போது 12 மாத ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த அனலிஸ்டுடைய டார்கெட் ப்ரைஸ் என்னதுன்னு பார்க்கும்போது 24% கீழே போகுன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். வீர் ஹெல்த் கேர் தற்போது அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கு. இதனால் இப்போ வீர் ஹெல்த் கேருடைய ப்ராடக்ட்ஸை USA மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைனா USA இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக வரி போர் காரணமாக கம்பெனி பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சைனா மீது இப்போ 30% வரி இருக்குது 90 நாட்களுக்கு. இந்தியா மீது வெறும் 10% இருக்குது அடுத்த 90 நாட்களுக்கு. அதனால் இங்கிருந்து அதிகமாக ப்ராடக்ட்ஸ் போகும். அது இந்த கம்பெனி பயன்பெறும்ன்ற மாதிரி அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. வீர் ஹெல்த் கேர். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் Q4க்கான டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹11. அதற்கான ரெக்கார்ட் டேட் July 25. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் Q4க்கு ₹65,279 மில்லியன். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹13,905 மில்லியன். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ₹7,500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. குவார்டர்லி ரிசல்ட் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. நெட் ப்ராஃபிட் ₹348 கோடி. இயர் ஆன் இயர் 43% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹2,166 கோடி. இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. நிதியாண்டு 2026 கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. வருவாய் அவங்க எதிர்பார்ப்பது ₹10,000 கோடி. இயர் ஆன் இயர் 33% அதிகரிக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் பிஸ்னஸ் உடைய வருவாய் ₹3000 கோடி எட்டும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இரட்டிப்பு ஆகும்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ₹2,500 கோடி. போன வருடம் அது ₹1,200 கோடி சொல்லியிருந்தாங்க. இப்போ ₹2,500 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஆண்டில் இருக்கும். அதுவும் இரட்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1. நெட் ப்ராஃபிட் ₹79 கோடி. போன வருடம் இதே குவார்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ₹24 கோடி. வருவாய் ₹1000 கோடி. இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ஜொமேட்டோ நேற்று 4% விழுந்தது. எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $1.3 பில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனையாகும். அவ்வளோ பணம் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதை MSCI இண்டெக்ஸ்லேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. MSCI இண்டெக்ஸ்லேருந்து வெளியேறுவதற்கு என்ன காரணம்னா, ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து 44.8% இப்போ இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 46.5% கேப்பு போல செய்யுது. ஸோ பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த கேப்பை எட்டுனாங்கன்னா அப்படின்னா அந்த அவுட்ஃப்ளோ நடக்கும். $1.3 பில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனையாகுது வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் கொடுத்திருக்காங்க. நேத்து ஜொமேட்டோ 4% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. ஆனந்த் ரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிசினஸ் டுடேல இருந்து கிடைத்த தகவல். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 735, ஸ்டாப் லாஸ் 555. சாட்டின் கிரெடிட் கேர் நெட்வொர்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 195, ஸ்டாப் லாஸ் 160. கோத்தாரி சுகர் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 45.35, ஸ்டாப் லாஸ் 36.2.
சில கம்பெனிகள் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் ₹13 டிவிடெண்ட், போதார் பிக்மெண்ட்ஸ் ₹4 டிவிடெண்ட், மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் 45 பைசா, ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் 40 பைசா, கேசி இண்டஸ்ட்ரீஸ் ₹2 டிவிடெண்ட், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ₹1, இன்டென்ஸ் டெக்னாலஜிஸ் ₹1, வீல்ஸ் இந்தியா லிமிடெட் ₹7.3 பைசா, ஜென்பர்க் ஃபார்மா ₹18 டிவிடெண்ட், ஆட்டோமோட்டிவ் ஆக்சல்ஸ் ₹30.50 பைசா, கெம்கிரக்ஸ் என்டர்பிரைசஸ் ₹1, இமாமி பேப்பர் மில்ஸ் ₹1.60 டிவிடெண்ட், கேப்ரியல் இந்தியா லிமிடெட் ₹2.95 பைசா, குவாண்டம் பேப்பர்ஸ் ₹3 டிவிடெண்ட், ஃபில்ட்ரா கன்சல்டன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ₹2, கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டால்ப்ரோஸ் இன்ஜினியரிங் ₹2.50 பைசா, பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் 30 பைசா, காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் ₹4 டிவிடெண்ட், ஆர்ஜே ஷா அண்ட் கம்பெனி ₹2.50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். தத்துவ சிந்தன் ஃபார்மா 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1678% வால்யூம் அதிகரித்தது. கேப்ஸ்டன் சர்வீசஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 815% வால்யூம் அதிகரிப்பு. நியூஜென் சாஃப்ட்வேர் 16% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 7165% வால்யூம் அதிகரிப்பு. ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி 12% ஷேர் ப்ரைஸும் 249% வால்யூம் அதிகரிப்பு. என்டிடிவி அதானி கம்பெனி 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 3242% வால்யூம் அதிகரிப்பு. ஃபைசர் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 2077% வால்யூம் அதிகரிப்பு. ஃபைசர் ஸ்பெஷல் டிவிடெண்ட்லாம் அறிவித்தது நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. ஷிவா டெக்ஸியான் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 116% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சார் டெக்னாலஜிஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 1182% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கணேஷ் பென்சோ பிளாஸ் 15% வீழ்ச்சி, 450% வால்யூம் அதிகரிப்பு. ஏதோ ஒரு எஃப்ஐஆர் குறித்தான ஒரு செய்தி இருந்ததுன்னு நினைக்கிறேன் கணேஷ் பென்சோ பிளாஸ் குறித்து. அந்த செய்தி என்னன்றது முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ண முயற்சி செய்கிறேன். டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9% விழுந்தது, 227% வால்யூம் அதிகரிப்பு. கொச்சின் ஷிப்யார்ட் 8% சரிந்தது, 777% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 7% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் 7% சரிந்தது, 432% அதிகரித்தது வால்யூம். ரைட்ஸ் லிமிடெட் 7% வீழ்ச்சி, 427% வால்யூம் அதிகரிப்பு. பாரஸ் டிஃபென்ஸ் 7% வீழ்ச்சி, 2118% வால்யூம் அதிகரிப்பு. டேட்டா பேட்டர்ன்ஸ் 6% விழுந்தது, 845% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.